இது ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. யாக்கோபு விரோத மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுதல்னு வேதம் சொல்லுகிறது. இந்த மந்திர வார்த்தையை காட்டிலும் ஏன் ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக எழும்பப்படும் ஆயுதங்கள் அது வாய்க்காதே போகும். ஆமீன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு அவங்களுக்கு விரோதமாய் இந்த குடும்பம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வைக்கலாம், இந்த குடும்பம் வம்சம் வளரக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கலாம், இல்லைன்னா இந்த குடும்பம் நல்ல காரியம் நடக்கக்கூடாது, இந்த ஊரை விட்டு இவங்க போகணும், இவங்க வெக்கப்பட்டு போகணும்னு சொல்லி அவங்க என்ன வேணால் மந்திரத்தை வைத்திருக்கட்டும். இன்னைக்கு ஏன் ஆண்டவர் அந்த மந்திர கிரியைகளை கத்து முறியடித்து போடுகிறார். ஆமேன்னு சொல்லுவோமா? இன்னைக்கு என் ஆண்டவர் என் வாழ்க்கை 2011ஆம் ஆண்டுல எனக்கு அற்புதத்தை செய்தார் அப்படின்னா உங்களுக்கு செய்ய எவ்வளோ நேரம் இருக்கும், எவ்வளோ நேரம் ஆகும்? என் ஆண்டவருக்கு, என் ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடியா உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதங்கள் அது வாய்க்காதே போகும். ஏன் ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். இன்னைக்கு நீங்க விசுவாசிங்க. நீங்கள் சொல்லலாம், இன்னும் மந்திரத்தை வச்சுட்டே இருக்காங்க, எவ்வளோ நாளும் அந்த பாடு நீங்கள் சொல்லலாம். இன்னைக்கு அந்த பாடுகளை என் ஆண்டவர் மாற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறா. இன்னைக்கு நீங்கள் சொல்ல போகிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு விரோதமாக ஒன்று எழும்ப முடியாது. ஏன்னா என்னை சுற்றி அக்கினி முதலான அபிஷேகம் இருக்கிறது. என்னை சுற்றி என் ஆண்டவர் இருக்கிறாரு. என்னை தொடணும்னா, என் குடும்பத்தை தொடணும்னா என் ஆண்டவரை தொட்டுட்டு தான் என்னை தொட முடியும். இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்க, இந்த மந்திரத்தை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க, அவனை பார்த்து சவால் விடுங்க. என்னை தொட உனக்கு அதிகாரம் இல்லை, என் குடும்பத்தை தொட உனக்கு அதிகாரம் இல்லை. என் ஆண்டவர் என்னை வெக்கப்பட்ட இடத்துல என் ஆண்டவர் உயிரை நிமிரச் செய்வார்னு சொல்லி அந்த நம்பிக்கையோடு அந்த விசுவாசத்தோடு ஆம் என்று சொல்லி அதை பெற்றுக்கொள்ளலாமா?